எதிர்க்கட்சி கூட்டணி கடுமையாக எதிர்த்து வரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தின் கீழ் மறு மேம்பாட்டுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்தம் 534 பகுதிகளில் சுமார் 81 பகுதிகள் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி ஆட்சி புரிந்து வரும் மாநிலங்களில் இருப்பதை ngா கோர்மிங் அம்பலப்படுத்தியுள்ளார். அவற்றில் 55 பகுதிகள் கடாவிலும், 22 பகுதிகள் திரங்கானுவிலும், 4 பகுதிகள் கிளந்தானிலும் இருப்பதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகள் மறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த காலத்தில் பாஸ் கட்சி தலைமையிலான அரசாங்கத்தினால் முறையாக பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் முன்பு பரிந்துரைத்துவிட்டு இப்போது அவர்கள் அதை எதிர்ப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர் கூறினார். இது ஒரு பகுத்தறிவற்ற அணுகுமுறை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் ஒரு மாநிலத்தின் சுயாட்சி, நில உரிமைகள் மற்றும் உள்ளூர்வாசிகளின் உரிமைகளில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மாநில அரசாங்கங்கள் கூறி வருகின்றன. எனினும் மாநில சுயாட்சி பாதிக்கப்படும் என்ற கருத்தை ngா கோர்மிங் நிராகரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.